அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் மண்டலம் 22 உதவியாளர் ரொட்டேரியன் தாசன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் குருராஜன் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்மைகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வேக்கு நிறுவனை அகத்துணர்வை செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஏற்றுக்கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமயத்தினரை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் துறமுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று போதிட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆளுநர் பாசமிகு நண்பர் பாஸ்கரன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். 22 உதவி ஆளுநர் தாசன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். திட்டத்தினுடைய சேர்மன் குணபாலன் ஐயா அவர்களையும், உதவி சேர்மன் அனைவரையும் வரவேற்கின்றோம். நம்முடைய காலச்சக்கரத்தினுடைய ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு பயிற்சியாளர் கிளைக்குவான் ஐயா அவர்களையும் ஆரம்பத்திலிருந்து நமக்கு திரும்பவும் நம்முடைய பயின்று நமக்கு ஒரு ஆசானாக இன்றைய தினம் உருவெடுத்திருக்கின்ற 2வது அமர்வை நடத்த இருக்கின்ற கீதாமணி அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல நம்முடைய காலச்சக்கரத்தில் உள்ள ஆசான்கள் அனைவரையும் வருக வரவேற்கின்றோம். காலச்சக்கரத்தில் விழுதுகள் அனைவரையும் வருக வரவேற்கின்றோம். எங்களுடைய சாசன தலைவர், முன்னாள் தலைவர்கள், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர் ஆகியோர்களையும் வருக வரவேற்று நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும், பூங்குழலால் அபிராமியன் கடைக்கண்களே. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு
சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை, நீண்ட மூச்செடுத்து ஆ உ இம் எழுத்துக்களை உச்சரிக்க வேண்டும். ஆ, வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்கள் நேரா நீட்டிக்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. கால் பாதத்தை நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3 4 5. ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். நன்றாக மூச்சு தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. முதல் ஆசனம் தாடாசனம். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நம்ம எளிய முறையில சந்திர வணக்கம் செய்ய போறோம். முதல் நிலை. இரண்டாவது நிலை, ரைட் சைட் பெண்டிங். மூன்றாவது நிலை, லெஃப்ட் சைட் பெண்டிங். நான்காவது நிலை, ரைட் லெக் எடுத்து அகலம் வச்சு. ஐந்தாவது நிலை,
ரைட் ஹேண்டு ரைட் லெக் டச் பண்ணுறோம். ஆறாவது நிலை லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு ரெண்டும் ரைட் லெக் டச் பண்ணணும். ஏழாவது நிலை ராஜகம்பீராசன நிலை. எட்டாவது நிலை ஒன்பதாவது நிலை லெஃப்ட் லெக் நல்லா ராஜகம்பீராசன நிலை. பத்தாவது நிலை ரெண்டு கையும் லெஃப்ட் லெக் டச் பண்ணி தலையை முட்டையை டச் பண்ண மாதிரி கொண்டு வாங்க. ரைட் ஹேண்ட் மேல வாங்க. 11வது நிலை பன்னிரெண்டாவது நிலை பதிமூன்றாவது நிலை பதினான்கு ரைட் சைடு கோணாசனம். 14 லெஃப்ட் சைடு. 15 16 தாடாசனம். ஓய்வு நிலை. நன்றாக மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடுங்க. இந்த பயிற்சி செய்யறதுனால நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் நல்லா இலக்கப்படுத்தப்படுகிறது. முழுமையாக இரத்தோட்டம் செல்கிறது. கால் முட்டி பகுதி இடுப்பு பகுதி நல்லா வலிமை அடைகிறது. சுவாச உறுப்புகள் நல்லா பலம் அடைகிறது. ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். கால் நேரம் நீட்டிக்குங்க. அர்த்த மச்சேந்திராசனம். லெஃப்ட் லெக் மடக்கி ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல நல்லா பிடிச்சிருங்க. ரைட் ஹேண்ட் கொண்டு வந்து பின்னாடி வச்சு நல்லா முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி திரும்பி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. கால் நேரம் நீட்டிக்கிறோம். இப்ப ரைட் லெக் முதல்ல மடக்கி கீழே கொண்டு வந்துருங்க. அடுத்து லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டில் நல்லா பிடிச்சிடுறோம். லெஃப்ட் ஹேண்டு பின்னாடி வச்சுக்கிறோம். நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6
7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. கால் நீட்டிக்கங்க. சுகாசன நிலையில வந்துக்குங்க. நாம அர்த்த மச்சேந்திராசனம் செஞ்சோம். அர்த்த மச்சேந்திராசனம் செய்யறதுனால நம்முடைய முதுகுத்தண்டு வலிமை அடைகிறது. முதுகுத்தண்டு நல்லா ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா தான் நீண்ட நேரம் நாம ஒரு வேலை பணிகளை செய்யறதுக்கு நல்லா உத்வேகமா இருக்கும். நல்லா சுறுசுறுப்பு இருக்கும் உடல்ல. ஏன்னா நம்முடைய உடம்புனுடைய முக்கியமான இடமே அந்த முதுகுத்தண்டு தான், இல்லைங்களா? அதை ஒட்டிதான் நம்முடைய மூச்சு மையங்கள்லாம் 7 சக்கரங்களும் இயங்கி கொண்டுள்ளது. அதனால அது இந்த அர்த்தமச்சேந்திராசனங்கிறது திருகுநிலை ஆசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே சின்முத்திரை வச்சுக்கிறோம். நன்றாக மூச்சு தொடுறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. பெருவரில் வச்சுக்கிறோம். கபாலபதி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. இடது நாடியை நல்லா தூய்மைப்படுத்திட்டோம். அடுத்தது இடது நாடியை கை வச்சுட்டு வலது நாடியை நல்லா ஓப்பன் பண்ணி மூச்சு விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நல்லா வலது நாசியும் நல்லா தூய்மைப்படுத்திட்டோம். நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. வச்சுக்கோங்க. இடது நாசியில நல்லா மூச்சு உள்ள இணைத்து விடுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சு விடுங்க. மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சு விடுங்க. மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க.
நமக்கெல்லாம் கட்சி பேன்னா நாம தான் போய் எடுக்கணும். ஆனா தாமு ஐயா கை நீட்டினா தான் வந்துடும். அந்த அளவுக்கு அவர் குடும்ப ஒற்றுமை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றாக மூச்சு விடுங்கள். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மோதிரம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 13 14 15 நல்லா மூச்சு விடுங்க. சின்முத்திரை நன்றாக மூச்சு விடுங்க. இந்த வெப்ப காலத்திலையும் பாத்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு சளி பிடிக்கிறது உண்டு. அது காரணம் என்னன்னா, நம்ம வெயில்ல போயிட்டு இருப்போம், உடம்பு ரொம்ப ஹீட்டா இருந்திருக்கும். அந்த நேரத்துல உடனே சில பேர் கூலிங் தண்ணி குடிப்பாங்க, பச்சை தண்ணி உடனே கடகடன்னு குடிப்பாங்க. இப்ப தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். அப்போ நம்ம அமைதியான இடத்துல நல்லா வெயில்ல போயிட்டு இருந்தா உட்கார்ந்து நல்லா மூச்சு இழுத்து விட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு முடிஞ்சா அந்த சீத்தலை பயிற்சி அதை செஞ்சீங்கன்னா உடம்பு நல்ல குளிர்ச்சி அடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க தண்ணி குடிச்சா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அந்த மாதிரி ஒரு 5 நிமிடம் ஊருக்கே போயிருந்தீங்கனாலும் தண்ணி வாங்கி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு வச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு கூட நீங்க அதை குடிக்கலாம். அதாவது ஒரு விதமான குடிக்கலாம். அந்த மாதிரி நம்ம காலத்துக்கு ஏற்றவாறு சூழலுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும். நன்றாக மூச்சு விடுங்க. நாடி சுத்தி பிராணாயாமம். பெருவர்கள் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சிழுத்து மெதுவாக அடுத்த நாடியில விடுங்க. என்ற அளவு நல்லா நிறுத்துங்க. மெதுவா அடுத்த நாடி மெதுவாக எடுங்க. ஏற்ற அளவு கொஞ்சம் நிறுத்துங்க. மெதுவாக எடுங்க. நன்றாக மூச்சு விடுங்க. ஆழ்ந்து மூச்சு எடுக்கிறோம். மெதுவாக விடுறோம்.
நேரா ஆர்ம் கொடுக்கணும். கிரியை பயிற்சி வயிறு கிரியை. 1 2 3 4 5 அடுத்தது ஜஸ்ட்ல வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 ஷோல்டர் டச் 5 10 1 2 3 4 5 சின்ன வச்சு நன்றாக கவனிச்சு கொடுங்க. நல்லா ஆழ்ந்து முடிச்சிருக்கிறோம். மெதுவா எடுக்கிறோம். ஆரம்பத்தில் வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 சூப்பர். சிறப்பா செய்றீங்க. நீண்ட மூச்சு உள்ள போய் நம்முடைய கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு உடல் முழுவதும் தூய்மை அடைந்து நுரையீரல் முழுமையாக சுவாசித்து உடல் முழுவதும் பரிபூரண ஆற்றல் பெற்று நாம் ஒவ்வொரு நாளும் சுறுசுறுப்பாகவும் நல்ல ஆற்றலாகவும் விழிப்புணர்வுடன் நாம் செயலாற்ற இந்த பயிற்சியை நாம் தினந்தோறும் செய்வோம். மறவாமல் செய்வோம். உடலுக்காக ஒரு நன்மையை நாம் செய்வோம். ஏன்னா அந்த உடல் இந்த நம்முடைய உயிரை மிகவும் பாதுகாப்பாக வச்சுக்கிறது இந்த உடல் தான் முக்கியம். அதனால முழுமையா உடல் மேல கவனம். நல்லா ஆழ்ந்து முடிச்சு கொடுங்க. மெதுவாக முடிச்சிடுங்க. மெதுவாக முடிச்சிடுங்க. மெதுவாக முடிச்சுக்கிறது. சீத்தலை பயிற்சி முக்கியமா செய்யுங்க. எல்லாரும் அப்படியே சாந்தியாசனை ஏற்படுத்துருங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். இன்று நாம் பிளாஷ் கார்டு தெரப்பி அப்படின்னு ஒரு சிகிச்சையை பார்க்க போறோம். பிளாஷ் கார்டு அப்படின்னு என்னன்னா, ஒரு அட்டையை தயார் பண்ணி ஒரு மனுஷன் முன்னால, அது குழந்தையோ பெரியவங்களோ, மூக்குல இருந்து ஒரு அடிக்கு முன்னால
அந்த அட்டைய வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா, இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா மெதுவா ஸ்லோவா கொண்டு போய் ஒரு படத்தை காமிச்சிட்டா அந்த படத்தில் என்ன விஷயம் இருக்கிறதோ அது மூளைக்குள் பதிவாகி புத்தியில் பதிவாகி அந்த புத்தியில பதிவாகிற அந்த விஷயம் ஒரு அலைவரிசை ஏற்படுத்தி அது மனசுக்குள்ள போய் அந்த மனம் ஒரு அலைவரிசை ஏற்படுத்தி உடம்புக்குள்ள போய் உடம்பில் அனைத்து வியாதிகளையும் குணமாகும். புரியுற மாதிரி சொல்றேன். சில நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க டிவில எல்லாம் பாப்பீங்க, ஒரு 3 வயசு குழந்தை 2 வயசு குழந்தை தெருக்குள்ள எல்லாமே சொல்லும். உலகத்திற்கு எந்த நாட்டோட பேர் சொல்லுங்க, தலைநகர் சொல்லும். இப்படி சில குழந்தைகள் எல்லா கெமிக்கல்ஸ் பேர் சொல்லும். இதெல்லாம் எப்படின்னு தெரியுங்களா? 5 மாசமா குழந்தை 5 மாசம் இருக்கும் பொழுது இந்த அம்மா அப்பா என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கார்டு தயார் பண்ணி இந்தியா, டெல்லி, இலங்கை, கொழும்பு அப்படின்னு 2 வார்த்தை தான் இருக்கும். அதை எழுதி 5 மாசம் குழந்தைகிட்ட அந்த கண்ணு முன்னால இந்தியா, டெல்லி, கொழும்பு, இலங்கை, இந்த மாதிரி ஆஸ்திரேலியா, சிட்னி சொல்லி ஒரு வாய்ஸோட ஒரு கார்டை அந்த குழந்தையோட கண்ணு முன்னால காட்டிட்டா அந்த குழந்தைக்கு ரெக்கார்ட் ஆயிருங்க. அது அது வாழ்நாள் முழுவதும் எப்ப கேட்டாலும் சொல்லும். இது ஒரு ட்ரைனிங். இந்த ட்ரைனிங்கை நான் என்ன பண்ணிட்டேன், இது வைத்தியத்துக்காக எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறதுதான் இங்க பிளாஸ் கார்டு தெரப்பி அப்படின்னு நானே ஒரு பேர் வச்சிருக்கேன். பிளாஸ் கார்டு அப்படின்னு அங்க பண்றாங்க. நீங்க வேணா குழந்தைக்கு செஞ்சு பாருங்க, அந்த மாதிரி செஞ்சு பாருங்க, எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருங்க. 1 வயசு குழந்தைக்கு நீங்க 50,000 விஷயத்தை கத்து கொடுத்துடலாம். அது எப்ப கேட்டாலும் சொல்லணும், ரெக்கார்ட் ஆயிருங்க. ஓகே, இது எப்படி பண்ணணும்னு சொல்றேன். இதுக்கு பாத்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் ஹைட்டு 12 சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு கார்டு தயார் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கார்டு நீங்க தயார் பண்ணணும். 8 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், 12 சென்டிமீட்டர் லென்த் இருக்கணும். ஒரு ரெக்டாங்கிள்ல ஒரு கார்டு, இந்த மாதிரி கார்டு சரி பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், அத சப்போஸ் உங்க வீட்டுல இருக்காது நோய் இருக்கு, கேன்சர் இருக்கு, எய்ட்ஸ் இருக்கு, சுகர் இருக்கு, பிபி இருக்கு, ஆஸ்துமா இருக்கு, ஏதோ நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணணும், அந்த நோயை பத்தி மறந்து அவங்க ஆள் மனசுல, அவங்களுடைய புத்தியில, அவங்க உடம்புல ஆரோக்கியம், நிம்மதி, சந்தோஷம் இப்படி ரெக்கார்ட் பண்ணி விட்டுட்டோம்னா என்ன தெரியுமா, அந்த நோய் குணமாயிருங்க. இது பீர்பால் கதை தான். சின்ன கோட்டை பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டுட்டா அந்த கோடு சின்ன கோடாயிரும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்ப நோய் சின்ன கோடா இருக்கும் பொழுது நம்ம பெரிய கோடா பிளாஸ் கார்டு போட்டுட்டோம்னா இந்த நோய் வேலை செய்யாதுங்க. அதுக்கு என்ன பண்ணணும் பாருங்க, அந்த மாதிரி கார்டு தயார் பண்ணிக்கணும். 8 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் ஒரு கார்டு தயார் பண்ணிக்க பாருங்க. அந்த நோயாளிக்கு முன்னால நம்ம என்ன பண்ணணும் பாருங்க, அன்பு அப்படின்னு அப்படி கிராஸ் பண்ணி காமிக்கணும். அடுத்தது அமைதி, சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம், அமைதி, நிம்மதின்னு இங்க பாருங்க. இது நான் சின்னதா சும்மா பேனர் எழுதியிருக்கிறேன். நீங்க எழுதும் பொழுது நல்லா கலரா ஸ்கெட்ச் பென்சில் வச்சு நல்லா டார்க்கா தூரத்துல பாக்குற மாதிரி சரி பண்ணிக்கிங்க. நான் இந்த ஷூட்டிங்காக இந்த மாதிரி சும்மா சிம்பிளா ரெடி பண்ணி விட்டேன். நீங்க என்ன பண்ணணும், நல்லா பெருசா கொட்டை இடத்துல பார்த்தோன்னு புரியுற மாதிரி நல்லா கலர்ஃபுல்லா என்ன பண்ணணும், நல்லா எழுதி வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு யாருக்கு அந்த குழந்தைக்கோ பெரியவங்களுக்கோ தாத்தாக்கோ பாட்டிக்கோ ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா அவங்களை உட்கார சொல்லி கண்ணை திறக்க சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, வலது பக்கம் இடது பக்கம், இடது பக்கம் வலது பக்கம் சும்மா காட்டக்கூடாது, அப்படியே ரொட்டேஷன் எடுத்துடணும். ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் தான், இப்படி கிராஸ் பண்றப்ப எடுத்துடணும், அவ்வளவுதான். ரொம்ப நேரம் வச்சிருக்கூடாது. ரொம்ப நேரம் வச்சிருக்கிறத விட சீக்கிரமா கிராஸ் பண்ணி போகும்பொழுதுதான் மூளை பதிவு பண்ணுதுங்க. இப்படி அவங்களுடைய புத்தியில நிம்மதி, அன்பு, சந்தோஷம், ஆரோக்கியம் போன்ற வார்த்தைகள் எல்லாம் பதிவு பண்ணி விட்டுட்டோம்னா அது என்னாகும், அது உள்ள போய் இருக்கிற நோயை விட பெருசான ஒண்ணு நோய் குணமாயிருங்க. இது ஒரு சிம்பிள் டெக்னிக், செஞ்சு பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும். இன்னொரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். இந்த அன்பு, நிம்மதி, சந்தோஷம் சொல்றது ஒரு டெக்னிக். இதோட இன்னொன்று இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கேன்சர் சொல்லிட்டாங்க, இன்னும் ஒரு 2 மாசத்துல இறந்துட போறீங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அவரை காப்பாத்தி 20 வருஷம் வாழ வைக்கலாங்க. எப்படி? உதாரணத்துக்கு அவருக்கு 40 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ண, அவர்கிட்ட போயிட்டு 60 வயசுல அவரு ஒரு மனைவியும் ஒரு கோயில்ல வடபழனி கோயில்ல 60ஆம் கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு அனிமேஷன் பண்ணி ஒரு கார்டு தயார் பண்ணணும். தயார் பண்ணி சொந்தக்காரங்கள்லாம் வர மாதிரி ரெடி பண்ணி அவன் கண்ணு முன்னால 60ஆம் கல்யாணம், வடபழனி கோயில்ல சாப்பாடு அப்படி சொல்லி இதெல்லாம் காமிச்சு விட்டோம்னா அவருடைய ஆள் மனசுல 60ஆம் கல்யாணம் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு 40 வயசு தான் ஆச்சு, அது நடக்காம உசுறு போகாதுங்க. இந்த மாதிரி சிம்பிளா ரெக்கார்ட் பண்ணி விட்டுறணும்.
இப்படி நம்ம என்ன பண்ணணும்னா இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா கற்பனை பண்ணி ஒரு அனிமேஷன் பண்ணி ஒரு மேஜிக் பண்ணி அந்த படத்தை அவங்களுக்கு காமிச்சிடணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் சிங்கப்பூர் போகணும்னு ஆசையா இருந்தா அவர் சிங்கப்பூர்ல இருக்கிற நிக்கிற மாதிரி அவருடைய போட்டோ எடுத்து சிங்கப்பூர்ல போட்டோ வச்சு சிங்கப்பூர் சுற்றுப்பயணம் ஆங்காங் சுற்றுப்பயணம் ரெக்கார்ட் பண்ணி விட்டுருணும். அது நாங்கள் ரெக்கார்ட் ஆன உடனே அது நடந்தே தீருங்க. இந்த மாதிரி ஒரு பரிசு வாங்குற மாதிரி ஒரு நம்ம வந்து ஒரு கப்பல்ல பயணம் செய்யற மாதிரி ஏரோப்ளைன்ல போற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிற மாதிரி ஒருத்தவங்க மாசமா இருக்கிற மாதிரி ஒரு கார்டு எடுத்து காமிக்கலாம். இப்படி நமக்கு என்னென்னலாம் வேணுங்க. பணம் வேணுமா, நகை வேணுமா, வாழ்க்கை வேணுமா, எதுவாக இருந்தா சரிங்க. சுற்றுலா பயணம் வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா, அன்பு வேணுமா, நிம்மதி வேணுமா, பாசம் வேணுமா, எது வேணாலும் சரிங்க. இந்த மாதிரி கார்டு மூலியமா என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு நம்ம காமிக்கலாம். இது பாருங்க, இது ஒரு பிசினஸா கூட நீங்க பண்ணலாம். நீங்க கூட என்னென்ன பண்ணலாம், உங்க வீட்டுக்கு முன்னால கிளாஸ் கேட் தெரப்பி அப்படின்னு போட்டு உட்காந்துக்கலாம். இதுவும் சர்டிஃபிகேட்லாம் வேண்டாம், பேசாம உட்காந்துக்கலாம். வீட்டுக்காரன் வந்தாங்க என்ன வேணும் கேட்டு எழுதி காமிச்சு விட்டுட்டு 1 மணி நேரத்துக்கு காமிச்சு விட்டு 500 சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஜாலியா இருக்கும். நோய் குணமான மாதிரி, சைடு எஃபெக்ட் இல்லாத மாதிரி ஆச்சு, ஒரு வருமானம் வந்த மாதிரி ஆச்சுங்க. இந்த மாதிரி அப்படியே டிஃப்ரெண்டா யோசிக்கணும். சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா. இதுக்கு பேரு கிளாஸ் கார்டு தெரப்பின்னு பேருங்க. நீங்களே செஞ்சுக்கலாங்க. நீங்க வேணா பாருங்க, இந்த மாதிரி கார்டு காமிக்கலாம். இல்ல வந்து டிவியில வந்து இந்த சைட் ஷோ மாதிரி செஞ்சு டக்கு டக்கு டக்குன்னு போற மாதிரி காமிச்சிங்கன்னா அப்படியே ரெக்கார்ட் ஆயிருங்க. நீங்க வேணா பாருங்க, பல ஷோல பல டிவி விளம்பரங்கள்ல அப்படி மூவ் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. இதுவுமே நிக்காது, அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும், பெருசாகும் சின்னதாகும். ஏன்னா சப்கான்சியஸ் மைண்டுக்கு அது மட்டும் தான் புரியும். ஸ்டாண்டா நிக்கிறதெல்லாம் புரியாது. எனவே இந்த பிளாஷ் கார்டு தெரப்பியை பயன்படுத்தி பல்வேறு குழந்தைகளுக்கு மெமரி கெப்பாசிட்டிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் அதை ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்திக் கொள்வோம். எனவே உடனே தயார் செய்யுங்கள் பிளாஷ் கார்டுகளை. உங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் காமிங்க. அதன் மூலியமாக நாம் ஒரு மருந்து இல்லாத உலகத்தை பயன்படுத்தி அனைத்து நோய்களையும் குணப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வோமாக. நன்றி நன்றி. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு ஒரு சிந்தனை அளித்து சிறப்பித்து கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு அக்குப்பஞ்சர் வகுப்புகளை தொடர்ந்து நமக்கு சிறப்பாக நடத்தி வரும் இலக்கியவாணன் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட அக்குப்பஞ்சரின் வகுப்புகள் முழுமையான ஒரு 90% வந்து நமக்கு வந்து முழுமைகளை ஏற்படுத்தி நமக்கு ஒரு புரிதலையும் ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே அதனுடைய தொடர்ச்சி, அதாவது ஆரம்ப நிலை சில அன்பர்கள் கேட்ட காரணத்தினால் நமக்கு அந்த அக்குப்பஞ்சரின் வகுப்புகளை வந்து நம்ம குழுவில் இணைந்து சிறப்பாக 2-3 வருட காலங்கள் நம்மளுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் கீதாமணி அம்மையார் அவர்கள் இன்று வந்து நமக்கு வந்து அக்குப்பஞ்சர் வகுப்புகளை பற்றி சிறப்பா நமக்கு வந்து இன்னைக்கு அதனுடைய ஆரம்ப நிலை வகுப்புகளை பற்றியான ஒரு அற்புதமான விளக்கம் கொடுக்க போறாங்க. அதனுடைய கருத்துக்களை கூற நமக்கு வந்து அவங்கள தொடர்ந்து நமக்கு வந்து அந்த அக்குப்பஞ்சர் வகுப்புகள் கொடுத்தாலும் இந்த நிகழ்ச்சியில் நமக்கு வந்து தொடர்ந்து இந்த அக்குப்பஞ்சர் வகுப்புகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இலக்கியவாணன் ஐயா அவர்கள் இன்றைய அவர்களின் அக்குப்பஞ்சர் வகுப்புகளை பற்றியான ஒரு சிறு கருத்துக்களை கூறி துவங்கி வைக்க அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபங்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். உங்களோடு சேர்ந்து நானும் வந்து கீதாமணி அம்மா அவர்களுடைய வகுப்பைக்கான காத்திருக்கிறேன். வருக. இருக்குமா கீதாமணி அம்மா? ஆடியோ இல்ல, அது அன்மியூட்ல தான் இருக்கு. உங்களுக்கு ஆடியோ வராம இருக்கு. இப்ப வருதுங்க ஐயா? வருதுமா.
எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்த ரோட்டரி சங்கத்துக்கும் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் காலச்சக்கரத்தில் உள்ள அனைத்து ஆசான் அவர்களுக்கும் காலை வணக்கம். இந்த குழுவில் பயணிக்கும் அனைத்து சகோதர சகோதரி அவர்களுக்கும் காலை வணக்கம். எனக்கு இந்த பாடம் நடத்தி வழி நடத்திய இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். இதற்கு முன்னாடி நான் அக்குபஞ்சர்னா என்ன, அதனுடைய இன் யான் உறுப்பு, அதுக்கப்புறமா பராமரிப்பு, வெளி உறுப்பு, வலிகள், உணர்வு, நிறம், சுவை, திரவம், இதை பற்றியெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய சேனலை பார்க்கலான்னு இருக்கிறோம். அது ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறது காற்று மூலகம். காற்று மூலகத்தின் இன் உறுப்பு நுரையீரல், அதுக்கப்புறமா யான் உறுப்பு பெருங்குடல், பராமரிப்பு தோல், வெளி உறுப்பு மூக்கு, வலிகள் நகரும், இடம் விட்டு இடம் நகரும் வலி, உணர்வு சோகம், நிறம் வெள்ளை, சுவை காரம், திரவம் சளி, தும்பல், கோழை, இதெல்லாம் அதனுடைய இது. இப்போ நுரையீரல் சக்தி ஓட்ட பாதை நம்ம LU அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். அதில் மொத்தம் 11 புள்ளிகள் இருக்குது. ஒரு 2 கையும் அப்போ 22 புள்ளிகள். ஆனால் நம்ம பயன்படுத்துறது பஞ்சபூத புள்ளிகள் 5 புள்ளிகள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் ஃபஸ்ட்டு LU11, அது நம்மளுக்கு காற்று ப்ளஸ் மரம், அந்த இது நம்ம இது அதில் நம்ம கையினுடைய கட்டை விரலில் இந்த நகை கண் இருக்குது இல்லைங்களா, இந்த நகை கண் இருக்கிற இடத்துல நம்ம அந்த மரம் ப்ளஸ் காற்று அந்த இங்கே இருக்குது. அது நமக்கு கட்டை விரலின் நகைக்கண் ஓரத்தில் வெளிப்புறமாக, கட்டை விரலின் வெளிப்புறமாக இருக்கிற நகைக்கண் அந்த இடத்துல அமைந்திருக்கிறது. இது காற்று ப்ளஸ் மரம். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்மளுக்கு கண்ணில் வெள்ளை வெள்ளையா திட்டு அப்படி இருந்தால் இந்த LU11 கொடுக்கலாம். எப்படின்னா, வெள்ளைன்றது காற்று மூலகம், கண்ன்றது மர மூலகம். அதனால இந்த LU11 கொடுக்கலாம். அடுத்தது இதுலயே நம்ம என்ன பண்ணலாம், டச்சு கொடுக்கறது லைட்டாக டச் கொடுத்தா போதும். ஒரு முறை அது 1 நிமிடமோ இல்லை 2 நிமிடமோ கொடுக்கலாம். வாரத்தில் 2 நாள் கொடுக்கலாம். அப்படியும் நமக்கு தெரியல, அதை நம்ம டச் பண்ணும் போது ஒருவித துடிப்பு தெரியும் நமக்கு. அந்த துடிப்பு தெரிஞ்சால் நமக்கு அது சரியாக இதுவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம விரலை எடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது இது LU10, அது காற்று ப்ளஸ் நெருப்பு. இது கட்டை விரலின் எலும்பு இருக்குது இல்லைங்களா, கட்டை விரலின் அடி எலும்பு, அதுக்கு கீழேயும் மணிக்கட்டு ரேகையின் மேலேயும், அதாவது இரண்டுக்கும் இடையில் அந்த கருப்பும் வெள்ளையும் சேரும் இடத்தில் நம்ம அந்த புள்ளியை கொடுக்கணும். கரெக்டா இந்த இடம் முட்டிக்கு, கட்டை விரலின் முட்டிக்கு கீழேயும் மணிக்கட்டு ரேகையின் மேலேயும் இரண்டுக்கும் நடுவில் கருப்பும் வெள்ளை தோலும் சேரும் இடத்தில் கொடுக்கணும். இது LU10. இது காற்று மூலகத்தையும் நெருப்பு மூலகத்தையும் இணைக்கிறது. இது எக்ஸாம்பிள் என்னன்னா, நமக்கு தோல்ல சிவப்பு நிற கொப்பளங்கள் இருந்தா அப்ப சிவப்புன்றது நெருப்பு மூலகம்,
தோலுன்றது காற்று மூலகம். அதனால வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்தா நமக்கு சரியாயிடும். அதுக்கு அடுத்தது LU9. அது வந்து காற்று மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இது எங்க இருக்குதுன்னா கட்டை விரலின் அடியில் உள்ள பள்ளம். அதாவது இந்த மணிக்கட்டு ரேகை வருது இல்லைங்களா, அந்த ஓரம் கட்டை விரல் பக்கம், இந்த எலும்புக்கு கீழே உள்ள பள்ளம். இந்த இடம் கரெக்டா மணிக்கட்டு ரேகையின் ஓரமும் கட்டை விரலின் அடியில் உள்ள பள்ளம். இது வந்து காற்று பிளஸ் நிலம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து மலச்சிக்கலோ இல்லை வாமிட்டிங் இருந்தா இது நம்ம இது பண்ணலாம். மலச்சிக்கல்ன்றது பெருங்குடல், பெருங்குடல்னா காற்று மூலகம். வாமிட்டிங் அது கொடுத்தா நமக்கு சரியாயிடும். இது வந்து LU9. அதுக்கப்புறமா LU8. LU8ன்றது வந்து நமக்கு காற்று பிளஸ் காற்று. இது வந்து சொந்த புள்ளி. இந்த LU9க்கு கீழே ஒன்சுன்னா நம்ம வந்து ஆள்காட்டி விரலின் ஒரு ரேகை, ஃபர்ஸ்ட் ரேகை இருக்குது இல்லைங்களா, அது வரைக்கும் இங்க வச்சு இங்க இது பண்ணா இந்த இடம் நமக்கு இது வந்து காற்று பிளஸ் காற்று. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து தோல்ல வந்து வெள்ளை திட்டு இருந்தா, தோல்ன்றது நமக்கு காற்று, வெள்ளைன்றது அதனுடைய நிறம், அது வந்து வெள்ளை. அப்ப இந்த காற்று பிளஸ் காற்று கொடுத்தா நமக்கு அது கியூர் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து LU5. இது வந்து காற்று மூலகத்தையும் நீர் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. நம்ம வந்து முழங்கையை மடக்கும் போது இந்த ரேகை வருது இல்லைங்களா, அது கட்டை விரல் பக்கம். இங்க நமக்கு ஒரு நரம்பு இருக்கும், அந்த நரம்புக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். கட்டை விரல் பக்கம் இந்த இது முழங்கை மடக்கும் போது அங்க நமக்கு ஒரு நரம்பு இருக்கும், அந்த நரம்புக்கு பக்கத்தில் உள்ள பள்ளம். இது வந்து LU5. இது வந்து காற்று பிளஸ் நீர். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு சளி, தண்ணியா சளி வந்தா அது வந்து சளின்றது வந்து காற்று மூலகம், தண்ணியா வந்தா நீர் மூலகம். அப்ப இந்த இடத்துல நம்ம டச் கொடுத்தா அந்த இடம் இது வந்து சரியாயிடும், அந்த மூக்குல தண்ணி ஒழுவுறது வந்து சரியாயிடும். இப்போ இன்னொரு முறை சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் வந்து காற்று பிளஸ் மரம். இந்த இடம் நம்மளுக்கு வந்து கட்டை விரலின் வெளிப்புறம் வந்து நகக்கண் ஓரம். இது வந்து காற்று பிளஸ் மரம். அதே மாதிரி இந்த கட்டை விரலின் அடி இதுக்கும் மணிக்கட்டி ரேகையின் மேலையும் ரெண்டுத்துக்கும் சென்ட்ரா கருப்பு தோலும் வெள்ளை தோலும் சேர்ற இடத்துல வந்து நம்ம கொடுத்தா அது வந்து காற்று பிளஸ் நெருப்பு. காற்று பிளஸ் நெருப்பு. அதுக்கப்புறமா இந்த மணிக்கட்டி ரேகை அங்க வந்து நம்ம கொடுத்தா அது வந்து காற்று பிளஸ் நிலம். LU9. இந்த ரேகை வருது இல்லைங்களா, இந்த கீழே வந்து இந்த கட்டை விரல் ஃபுல்லா வந்து இங்க இருக்கிற பள்ளம், இது வந்து LU9. அதுக்கப்புறமா இந்த LU9ல இருந்து இந்த ஆள்காட்டி விரலின் ஃபர்ஸ்ட் ரேகை வரைக்கும் இங்க இருந்து இப்படி அளவு வச்சா ஒரு சுன், அங்க வந்து இது வந்து காற்று பிளஸ் காற்று. இது வந்து சொந்த புள்ளி. அதுக்கப்புறமா நம்ம நேரா அந்த கட்டை விரல் பக்கமே முழங்கையை மடக்கும் போது ஒரு ரேகை வரும், அந்த ரேகையில ஒரு நரம்பு சென்ட்ரல் நம்மளுக்கு ஒரு நரம்பு வரும், அதை ஒட்டி உள்ள பள்ளம் கட்டை விரல் பக்கம் உள்ள பள்ளம். இது வந்து காற்று பிளஸ் நீர். இது ஒரு சேனல், காற்று மூலக சேனல் முடிஞ்சது. இதுல எதனா சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஆமா, இன்னொன்னு சொல்லிடணுமா? சேர்த்து ஒரே இதா பண்ணிக்கலாம். இன்னொரு மூலகத்தையும் சொல்லிடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஆகாயம்.
ஆகாயம்னா நமக்கு வந்து மரம். இது வந்து மரத்தினுடைய இன் உறுப்பு வந்து கல்லீரல். யான் உறுப்பு வந்து பித்தப்பை. பராமரிப்பு வந்து தசை நார்கள். வெளி உறுப்பு வந்து கண்கள். வலிகள் வந்து எரிச்சல். உணர்வு வந்து கோபம். நிறம் வந்து பச்சை. திரவம் வந்து கண்ணீர். சுவை வந்து புளிப்பு. இது வந்து பித்தப்பை சக்தி ஓட்டப்பாதை, அதாவது ஜிபி. ஜிபினா கால் பிளாடர். இது ஃபர்ஸ்ட் வந்து GB44. இது வந்து மரம் பிளஸ் காற்று இணைக்கக்கூடியது. இது வந்து நம்ம கால் இருக்குது இல்லைங்களா, அதுல வந்து இந்த மோதிர விரல் வந்து நகக்கண் ஓரத்துல சுண்டு விரலுக்கு பக்கம் இருக்கிற இடம். இது வந்து GB வந்து 44. இந்த இடம் இது தெரியுதுங்களா? இந்த இடம் இது வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து மலம் கழிக்கும் போது எரிச்சல் ஏற்படும். மலம் கழிக்கிறது வந்து பெருங்குடல், அது வந்து காற்று. எரிச்சல் என்றது மரம், அது வந்து இந்த இடம். அதுக்கு அடுத்தது வந்து GB43 மரம் பிளஸ் நீர். இது வந்து நம்மளுடைய காலினுடைய இது புள்ளி பார்த்துக்குங்க. இது வந்து நாலாவது கேமரா ஓபன் பண்ணிட்டீங்கன்னா தெளிவா தெரியும். அது பேக் கேமரா, அது எனக்கு தெரியலீங்களா சார். உங்களுக்கு மேல இடது பக்கம் ஸ்கிரீன்ல மேல பாத்தீங்கன்னா கேமரா மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா பேக் கேமரா ஆயிடும். இதுங்களா? கரெக்ட்டுங்களா சார்? நீங்க அழுத்தினீங்கன்னா தெரியுங்கம்மா. நீங்க கேமரா மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் இடது பக்கம் மேற்புறத்துல பாத்தீங்க. அழுத்திட்டேன் சார். தெரியுதுங்களா சார்? இல்லைங்கம்மா, நீங்க அழுத்தல. இடது பக்கம் மேற்புறத்துல இருக்கும். மேல்புறத்துல தான், இந்த ஜூமுக்கு பக்கத்துல இருக்குது இல்லைங்களா, அதுதாங்களா? வந்துச்சுமா. சரி. இப்ப காட்டுங்க. இந்த வந்து நாலாவது விரலும் சுண்டு விரலும் சேரும் இடம். இந்த இடத்துல வந்து இருக்கிறது வந்து மரம் பிளஸ் நீர். அது வந்து நமக்கு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு அதிகமான கண்ணீர், தேவையில்லாம கண்ணீர் வர்றது, அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு எடுத்தாலும் உடனே அழுவுறது, அதெல்லாம் வந்து சரியாகும். ஏன்னா வந்து கண்ணீர்ன்றது நீர் கண்ணில் இருந்து வர்றதுனால அது மரம் மூலகம். அதுக்கு அடுத்தது வந்து GB41. இது வந்து மரம் பிளஸ் மரம். இது வந்து சொந்த புள்ளி. நம்ம வந்து இந்த மூணாவது விரல் தொட்டுட்டே வந்தா ஒரு எலும்பு இருக்கும், அதுவும் இந்த சுண்டு விரலின் தொட்டுட்டு வந்தா அந்த எலும்பும் வந்து சேரும் இடம் இந்த இடம். அது வந்து GB41. கொஞ்சம் க்ளோஸ்ல காட்டுங்க. இது இருங்க. அது கீழே வந்து நமக்கு ஒரு பள்ளம் வரும், அதை இது வந்து பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு வந்து நம்ம பித்தப்பையில கல் இருந்தா அது சரியாகும். அது இல்லாம வேற எந்த உறுப்புல கல் இருந்தாலும் இதை வந்து நம்ம டச் பண்ண எல்லாமே சரியாகும்.
ஒண்ணு இதுக்கு வந்து நம்ம மர மூலகமும் கொடுக்கலாம், இல்லாட்டினா நில மூலகமும் கொடுக்கலாம் இந்த இதுக்கு. அதுக்கப்புறமா GB38 இது வந்து மர மூலகத்தையும் நெருப்பு மூலகத்தையும் வந்து இணைக்கக்கூடியது. இது வந்து நம்ம கால் கட்டை விரல் பக்கம் வந்து கணுக்கால் இருக்குது இல்லைங்களா, அங்க இருந்து இப்ப கால் கட்டை விரல் சுண்டு விரல் பக்கம் இருக்கிற கணுக்கால் அங்க இருந்து 4 சுண்ணுனா நம்மளுக்கு வந்து ஆள்காட்டி விரல் வந்து 3 சுண்ணு. அதுக்கப்புறமா அங்க இருந்து ஒரு ரேகை வச்சா இங்க வரும். இங்க வந்து 4 சுண். இந்த இடங்கு கணுக்கால் இருக்குது. கணுக்கால்ல இருந்து 3 சுண் வந்து நம்மளுக்கு ஒரு கட்டை ஒரு வந்து ஆள்காட்டி விரல். அதுக்கப்புறமா ஒரு சுண் வச்சா இந்த இடம் வந்து GB38. இது வந்து எக்ஸாம்பிள் வந்து நமக்கு தீவிரமான முதுகு வலி. முதுகு வலின்னா நம்மளுக்கு தண்டுவடம். ஆனா தண்டுவட பக்கத்துல அங்க வந்து தீவிரமா வலி இருந்தா நமக்கு இது சரியாகும். அதுக்கப்புறமா GB34 இது வந்து மரம் மூலகத்தையும் நிலம் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இது வந்து கணுக்கால் எலும்பிலிருந்து தடவி கொண்டே வரும்போது மேலே எலும்பு முதல் எலும்பு கீழே உள்ள பலம். இப்ப நம்ம இந்த புள்ளி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, இதுல இருந்து இப்படியே நம்ம தடவின்னு வந்தா இதெல்லாம் சதை பகுதி. ஆனா நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு எலும்பு வரும், அந்த எலும்புல இருந்து கீழே உள்ள பள்ளம். இந்த இடம் இங்க கணுக்கால் மூட்டிலிருந்து அப்படியே தடவின்னு வந்தா இதெல்லாம் சதை பகுதி. ஆனா வந்து இங்க ஒரு எலும்பு வரும், அதுக்கு கீழே உள்ள பள்ளம். இது வந்து GB34. இது வந்து இதுவும் வந்து நமக்கு வந்து உடம்புல எந்த இடத்துல கல் இருந்தாலும் இதை வந்து நம்ம பயன்படுத்தினா அந்த கல்லெல்லாம் இதுவாயிடும். இப்போ முதல்ல இருந்து சொல்றேன் பாருங்க. இது வந்து 4வது விரல், அதாவது மோதிர விரல், அது பக்கத்துல சுண்டு விரல். அந்த சுண்டு விரல் பக்கம் உள்ள நகக்கண் ஓரம் இது இந்த இடம். அது வந்து மரம் பிளஸ் காற்று இணையக்கூடியது. 2வது வந்து இந்த வந்து 4வது விரலும் சுண்டு விரலும் சேரும் இடம். இது வந்து GB43. அதுக்கப்புறமா வந்து இந்த 4வது விரலின் எலும்பும் இந்த சுண்டு விரலின் எலும்பும் சேரக்கூடிய இடம். இது வந்து GB41. அந்த மேடுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு பள்ளம் வரும். அதை வந்து நம்ம அதுக்கு அடுத்தது இந்த சுண்டு விரல் பக்கம் உள்ள கணுக்கால்ல இருந்து 4 சுண். 4 சுண்ணுனா நம்ம வந்து ஆள்காட்டி விரலை வைத்துட்டு அதிலிருந்து மறுபடியும் ஒரு சுண் வச்சா 4. இந்த இடம் இது வந்து GB38. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து அப்படியே அந்த இடத்துல இருந்து நேரா தேய்ச்சிக்கிட்டே வந்தா ஃபுல்லா சதை பகுதி தான் இருக்கும். அப்ப வந்து இங்க வந்து ஒரு மூட்டு இருக்கும், எலும்பு, அதுக்கு கீழே உள்ள இடம். இது வந்து GB34. இது வந்து மரம் மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. இதுல வந்து நமக்கு எந்த உடம்புல எந்த உறுப்புல கல் இருந்தாலும் அது சரியாகும். அதுக்கு அடுத்த சேனல் சொல்லட்டுங்களா சார், இல்ல போதுங்களா? போதுமா, 2 போதுமா. சரிங்க.
கேமரா மாற்றிங்க. சரி. சொல்லுங்க. ஓகே. நன்றிங்கம்மா. சிறப்பு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து அற்புதமா ஒரு 2 சேனல் வந்து நமக்கு வந்து அந்த புள்ளிகள் என்ன, பஞ்சபூத புள்ளிகள் என்னங்கிறத பத்தி நமக்கு சிறப்பான விளக்கம். ஐயா வந்து நமக்கு வந்து இலக்கியவாணன் ஐயா வந்து சொல்லிக் குடுத்த அதே கருத்துக்கள உள்வாங்கி, இன்னைக்கு அதே டாபிக்க வந்து நமக்கு சிறப்பா சொல்லியிருக்காங்க. உண்மையிலுமே நமக்கு வந்து ரொம்ப பெருமைப்படுற விஷயமா இருக்குது. ஏன்னா, நம்ப காலச்சக்கரம் குழுல வந்து அதே டாபிக்க வந்து திருப்பி அதே பாடத்த வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய அனைத்து வித திறமையும் வாய்ந்த நமக்கு வந்து கத்துருக்காங்க. அப்படி திறமைகளோட கத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லிக் குடுத்த விதமும் கரெக்ட்டா இருந்துச்சு. ஒண்ணும் பார்த்தீங்கன்னா 2 மூலகத்த பத்தியும் கால்பிளட், பித்தப்பை, காற்று சம்பந்தமான 2 மூலகத்தை பற்றியும் நமக்கு வந்து சிறப்பா இன்னைக்கு வகுப்படுத்தியிருக்கிறாங்க. உண்மையிலுமே இது வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களும் கத்துக்கக்கூடிய அற்புதமான விஷயம். ஏன்னா வந்து இன்னைக்கு காலகட்டத்துக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இது தெரிந்திருக்க வேண்டியது. அ அது மாரியான செய்திகள வந்து இன்னைக்கு அற்புதமா வந்து இன்னைக்கு கீதாமணி அம்மா வந்து நமக்கு குடுத்திருக்காங்க. ஏன்னா இலக்கியவாணன் ஐயாவோட அந்த ஒவ்வொரு வகுப்பும் நமக்கு வந்து ரொம்ப ஆழமா நமக்கு பதியிற மாரி சொல்லிக் குடுத்த விதங்கள் தான், இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து பாடம் எடுக்கிற அளவுக்கு ஒரு தூண்டுதல ஏற்படுத்தியிருக்கு. இத வந்து எல்லாருமே செய்யலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வாய்ப்பு வந்து ஏற்படுற அளவுக்கு செய்யக்கூடிய அ நிகழ்வை ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா, இதை விட இன்னும் வந்து நமக்கு விளக்கமா குடுக்கணும் அப்டின்னா கடினம். ஏன்னா, இன்னைக்கு அம்மையார் வந்து நமக்கு சிறப்பா சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு புள்ளிகளுடைய நிலைகளையும் விளக்கி, அதனுடைய அ ப என்னென்ன பிரச்சனைகள் இருந்தா எந்தெந்த குறைபாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும் இன்னைக்கு நமக்கு அற்புதமான ஒரு விளக்கம் குடுத்து சிறப்பா சொல்லியிருந்தாங்க. நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாருமே வந்து இத கொஞ்சம் அவங்கவங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டு, அவங்கவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணா எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு புரிதல் ஏற்படும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் நமக்கு இந்த அக்குபஞ்சரின் வகுப்புகள், காற்று மூலகம் மற்றும் கால்பிளாடர் பித்தப்பை சம்பந்தமான 2 மூலகத்தை பற்றியும் நமக்கு அற்புதமான வகுப்பெடுத்து சிறப்பித்துக் கொடுத்த கீதாமணி அம்மையார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. இதனுடைய ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு தான் அவங்களுடைய வகுப்புகள நம்ம புரிந்திருந்தாலும், இது இன்னைக்கு வந்து நம்ம அத வந்து நம்ம நடத்தின வகுப்ப நாமே பார்த்து, அதனுடைய புரிதலை எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்கியிருக்கோம், நம்மளோட கருத்துக்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குது, அப்படிங்கிற ஒரு அ ஃபீட்பேக் இருந்தா நமக்கு எல்லாருக்குமே ஒரு நல்லா இருக்கும். ஏன்னா இலக்கியவாணன் ஐயா அவருடைய கருத்துக்கள் வந்து இன்னைக்கு வந்து வகுப்புகள் வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு வகுப்பெடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் உருவாகுறாங்க அப்படின்னாக்கா, எல்லாருக்குமே ஒரு பெருமை வாய்ந்த விஷயம் தான். அந்த அளவுக்கு இன்றைய நிகழ்வுகளை பற்றி இலக்கியவாணன் ஐயா அவர்கள் கருத்துக்கள் கூற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையாவே சொல்லணும்னா ஒரு நிறைவான தருணம். நான் சென்ற வகுப்புல சொன்னதுதான். ஒரு நிறைவான தருணம். நம்ம நடத்தின விட திரும்பவும் இன்னொருத்தர் நடத்துறாங்க. அது நம்மை விட சிறப்பா நடத்துறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நிறைவான தருணம். வாழ்த்துக்கள்மா. மரமூலகம் சார்ந்து, அதாவது பித்தப்பை சம்பந்தப்பட்ட சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய 5 பஞ்சபூத புள்ளிகளை சொல்லியிருக்காங்க. அதே சமயம் நுரையீரல் சார்ந்த 5 பஞ்சபூத புள்ளிகள், கையில 5 புள்ளிகள், கால்ல 5 புள்ளிகள் பார்த்திருக்கிறோம். உண்மையாவே எல்லாத்த பத்தினையுமே ஒரு மிகச்சிறப்பான விளக்கம். ஒவ்வொரு புள்ளியையுமே எப்படி நம்ம கண்டறியணும், எப்படி லொகேட் பண்ணணும் அப்படிங்கிறது சார்ந்த ஒரு தெள்ளத் தெளிவான விளக்கம் அம்மா அவர்கள் கொடுத்திருக்காங்க. அந்த புள்ளிகள் சார்ந்து சொல்வதோடு இல்லாம, அந்த புள்ளிகளுடைய பயன்கள் என்ன? அந்த புள்ளிகளை எப்படி பஞ்சபூதங்களை இணைத்து பயன்படுத்துறோம்? அப்படிங்கிறது சார்ந்தும் விளக்கம் கொடுத்திருக்கீங்கம்மா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மிகச்சிறப்பா இருந்துச்சு உங்களுடைய வகுப்பு. வாழ்த்துக்கள்ங்கம்மா. எல்லாமே நீங்க நடத்தின வகுப்புங்க தான் சார். நீங்க சொல்லிக் குடுத்தது தான் நான் நன்றி, திருப்பி நன்றி. நான் புதுசா எதுவும் சொல்லிங்க சார். அது பரிமாற்றம் தாங்கம்மா. நமக்கு இன்னொருத்தர் கொடுத்தது, அதை நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம். அவ்வளவுதான். ஆமா. நன்றிங்கய்யா. சிறப்பு. அதாவது
பரிமாற்றங்கள் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. அதாவது ஒருத்தவங்க நம்ம சொல்லிக் குடுத்தத இன்னொருத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க சொல்லிக் குடுக்குறாங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு புரிதல் வருது. இதுதான் ஒரு தொடர் நிகழ்வோட ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து புதிதா வந்த நண்பர்களுக்கு வந்து ஒரு சில டவுட்டுகள் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது வெளிப்புற புள்ளிங்கிறாங்க, சூ ஸூன்னு சொல்றாங்களே அப்படிங்கிற அக்குபஞ்சர்ல வந்து நம்ம இலக்கிய ஐயா வந்து ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்ப உள்ளவங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. அதாவது வெளிப்புற புள்ளி அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒண்ணு இருக்குது. அது என்னோட கருத்துல நான் தெரிவிக்கிறேன். அதாவது கைய வந்து நீங்க இப்படி வச்சுக்கணும். இப்படி வைக்கக்குள்ள உங்கள பார்த்து முகத்த பார்த்து கைய வைக்கக்குள்ள, அந்த இது வந்து வெளிப்புறம் வரும். உள்புறங்கிறது இந்த பக்கம் வரும். அதே மாரி வந்து வெளிப்புறம் உள்ளது எல்லாமே வெளிப்புறம். அதாவது இந்த கையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது உள்புறம் வரும், இது வெளிப்புறம் வரும். இது உள்புறம் வரும், இது வெளிப்புறம் வரும். அதே மாரி இந்த விரல்ல இது உள்புறம், இது வெளிப்புறம். அதுதான். அதாவது உள்புறங்கிறது உள்நோக்கி உள்ளது. வெளிப்புறங்கிறது வெளிநோக்கி உள்ளது. அதுதான் இந்த கருத்துக்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நம்மளோட கை தான். இந்த இது இருக்குல்ல, ரேகைகள் இருக்குல்ல, இதுதான். இதுல வந்து 3 ஜூன் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த 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 ரேகை வரைக்கும் ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு. இது வந்து 3 ஜோன். இது வந்து 1 ஜோன், 2 ஜோன், 3 ஜோன். அப்படிங்கிற வகுப்ப தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனுடைய கருத்துக்கள் தான். ஏன்னா திடீர்னு புரியக்குள்ள இது வந்து அக்குபஞ்சர் வகுப்புல மட்டும் தான் இருக்கும். அதனால வந்து சில புரிதல்கள் நெறைய பேருக்கு இருக்காது. அதனால வந்து ஜூன் சொல்றது வந்து 1, 2, 3 அதே 4 ஜூன் வந்ததுனாக்கா, நம்மளோட இது மாரி இந்த கைய இப்படி வச்சோம்னா, இது 4 ஜூன் வரும். அது மாரியான கருத்துக்கள் இருக்கும். அது மாரியான சந்தேகங்கள் இருந்தா கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆ வெளிப்புறம், உள்புறங்கிறத பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். உள்புறங்கிறது வந்து உள்பக்கம். விரல்கள வந்து இப்படி வைக்கக்குள்ள உள்புறம் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாமே உள்புறம் உள்ளது. வெளிப்புறம் அதாவது வெளிநோக்கி உள்ளது வந்து வெளிப்புறம் உள்ளது. உள்நோக்கி உள்ளது வந்து உள்புறம் உள்ளது. நன்றி. சிறப்பு. அ அருமையான கருத்துக்கள், அருமையான இன்னைக்கு அக்குபஞ்சர் வகுப்புகள். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா, இன்றைய நடத்தின அம்மா இன்னைக்கு நடத்தியிருக்காங்க. சந்தேகங்கள் இருந்தா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உண்டானது வந்து நம்ம கீதாமணி அம்மாவும் சொல்லுவாங்க. இலக்கியவாண ஐயாவும் உங்களுக்கு வந்து அந்த கருத்துக்கள வந்து தெளிவுகள் ஏற்படுத்துவாங்க. நன்றி. ஆமா, அன்மியூட் பண்ணீங்கம்மா கீதாமணி அம்மா. ஐயா, அனைவருக்கும் காலை வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது, கேக்குது. சொல்லுங்க. காலை வணக்கம் ஐயா. கேக்குதுங்கய்யா. கண்ணுல தண்ணி வர்றத பத்தி சொன்னாங்க மேடம். கண்ணுல தண்ணி வர்றத பத்தி சொன்னாங்க. அது எந்த புள்ளியில நம்ம ப்ரெஷர் கொடுக்கலாம் ஐயா? கண்ணுல தண்ணி வர்றது. ஏன்னா ஒரு பையனுக்கு 2 கண்ணுலுமே தண்ணி வந்துட்டே இருக்குது எப்பவுமே. தூங்குறபோது கூட வருமா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு 2 கண்ணுலுமே தண்ணி வந்துட்டே இருக்குது ஐயா. அதுக்கு சொன்னீங்களான்னு நான் ட்ரை பண்ணி சொல்றேன் நான். ஐயா நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுங்களா ஐயா? நீங்க சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. இந்த 4வது விரல் அதான் மோதிர விரலும் சுண்டு விரலும் இணையக்கூடிய இடம் இந்த இடம். இந்த இடத்துல வந்து டச் கொடுத்தா அந்த தண்ணீர் இதுவாகும். தண்ணீர்ன்றது நீர்மூலகம், கண்ணுன்றது மரமூலகம். இந்த இடத்த வந்து நம்ம டச் பண்ணா வந்து நமக்கு அது சரியாகும். ஜிபி 43ங்களா? ஆமா. GB 43. ஓகே மேடம். 2 கால்ல கொடுக்கணுங்களா? ஒரு கால்ல கொடுத்தா போதுங்களா? 2 கால்லையுமே தான் கொடுக்கணும். 2 நிமிஷம் கொடுக்கலாம். அப்படி நமக்கு டைமிங் தெரியலன்னா அந்த இடத்துல நம்ம கை வச்சா ஒரு மாதிரி துடிப்பு தெரியும். அந்த துடிப்பு தெரிஞ்சா போதும்னு நம்ம நிறுத்திடலாம். எத்தனை டைம் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும். சரிங்க மேடம், நன்றிங்க. நன்றிங்க. போதுங்களா ஐயா? உங்களோட கருத்து சொல்லுங்க. ஓகேங்களா? அதுவே போதுமானதுங்க. GB 43 அப்படிங்கிறது மிகச்சரியான புள்ளி. சிறப்புங்கம்மா, சிறப்பு. அது எப்படிங்கிறத நீங்களே சொல்லிடுங்கம்மா. சொல்லிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். எந்த பஞ்சபூதங்களை இணைக்கிறோம்?
எப்படி DB43 கொடுக்குறோன்றது சொல்லிடுங்கம்மா. அதுதான் சார். அதுதான் மரம் மூலகமும் வந்து நீர் மூலகமும் இணைச்சா நம்மளுக்கு வந்து அந்த GB43 நீர் மூலமும் மரம் மூலகம். அந்த கண்ணுன்றது மரமூலகம், நீர்ன்றது நீர் மூலகம். அதனால மரத்தையும் நீரையும் இணைச்சு கொடுத்தா அந்த வந்து அந்த பாதிப்பு வந்து சரியாகும். சிறப்பு சிறப்பு. அவ்வளவுதான். நம்ம அக்குபங்சர் வந்து ரொம்ப ரொம்ப எளிமை. நம்ம பஞ்சபூதங்களை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமை. நேர்த்தியான கருத்து நம்ம. சிறப்பு. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி. நன்றி. வேற ஏதாவது இந்த பாடத்துல உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா? ஐயா கேட்ட கேள்விக்கு அற்புதமா பதில் சொன்னாங்க. மேலுமே வந்து பாத்தீங்கன்னா, அந்த பாயிண்ட்ஸ் அதனுடைய எந்த மூலகத்தினுடைய குறைபாடுகள் வந்து அது இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் குடுத்தாங்க. அந்த புள்ளிகளையும் சரியா கோடிட்டு காட்டி, ஒரு தெளிவை ஏற்படுத்துனாங்க கீதாமணி அம்மா. வேற ஏதாவது இது சார்ந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேட்பவர்கள் உடனே கேட்டால் நன்றாக இருக்கும். ஓகே. நன்றிங்கய்யா. எல்லாம் தெளிவா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். வாழ்த்துக்கள். அற்புதமான ஒரு நிகழ்வு. இன்றைய நிகழ்வில் நமக்கு அக்குபஞ்சர் வகுப்புகள வந்து சிறப்பா எடுத்துக் கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்கள வந்து இன்னைக்கு வந்து பெருமைப்படும் அளவுக்கு உண்மைக்குமே ஒரு என்ன பெருமைப்படும்னா, ஒரு வகுப்புல வந்து சொல்லிக் கொடுக்கக்குள்ள அந்த விஷயங்கள வந்து ஒரு பெருமைப்படுற அளவுக்கு ஒரு மாணவர் சொன்னாங்கன்னாக்கா, எந்த அளவுக்கு இருக்குமோ, அது மாரியான நிகழ்வு இன்றைய காலச்சக்கரத்துல நம்ம கொண்டு தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா வந்து உடற்பயிற்சி, ஆசனங்கள், தியானங்கள் பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருந்தாலும், இந்த அக்குபஞ்சர் என்ற ஒரு வகுப்பையும் தொடர்ந்து கவனித்து, அதையும் இன்னைக்கு வகுப்பெடுக்கக்கூடிய கீதாமணி அம்மா அவர்கள் வந்து தொடர்ந்து இதுல வந்து வகுப்பெடுத்து சிறப்பித்துக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். புதிதாக இணைந்த அன்பர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அடுத்தடுத்த நிலைகளை பற்றியும் அவங்க வந்து அடுத்தடுத்த வாரங்கள் வகுப்பெடுக்க இருக்கிறாங்க. அதனால வந்து தொடர்ந்து இந்த அக்குபஞ்சர் வகுப்புகள நீங்களும் கலந்து கொண்டு புதிதாக இணைந்த அன்பர்கள் வந்து கற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எந்தவித சந்தேகங்கள் இருந்தாலும் குழுவிலோ இல்ல இது மாதிரி நேரடி நிகழ்வுல கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி. இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொடுத்த கீதாமணி அம்மையார் அவர்களுக்கும் இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். நன்றி. நன்றிங்க அம்மா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2989 மாவட்ட ஆளுநருடைய பாஸ்கரன் அவர்களுக்கும், இன்று இந்த நிகழ்வை இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக அக்குபஞ்சரம் வகுப்புகளை கருத்துக்களை சிறப்பாக வகுப்பெடுத்த கீதாமணி அம்மையார் அவர்களுக்கும், அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி இன்றும் நமக்கு அதனுடைய பயன்பாடுகளை பற்றி சிறப்பாக அளித்த ஆசான் நல்ல இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்.